திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் பெய்த தொடர் மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 500 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இது தொடர்பான கூடுதல் தகவலை நேரடி செய்தியாளர் மோகன் தற்போது எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, இன்னும் எந்தெந்த இடலாம் தண்ணீர் தேங்கி நிற்குது? தேவா, ஆரணி என்றாலே பட்டுக்கும் நெல்லரிசிக்கும் பெயரேற்ற ஊராக இந்த ஆரணி விளங்கி வருகிறது. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள கண்ணமங்கலம், கொளத்தூர், படவேடு, காட்டுக்கண்ணலூர் ஆகிய பகுதிகளில் முக்கிய தொழிலாக விவசாயம் தொழில் விளங்கி வருகிறது. இந்த விவசாய தொழிலை நம்பிதான் இங்கு உள்ள பகுதி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். குறிப்பாக விவசாய தொழிலை ஒரு பிரதான தொழிலாக விளங்கி வருகிறது. கடந்த ஒரு சில தினங்களாக திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை விட்டு இரவு மற்றும் பகல் நேரங்களில் இடைவிடாத மழை பெய்து வருகிறது. குறிப்பாக தற்போது நாம் நின்று கொண்டிருக்கும் இடம் ஆரணி அருகே உள்ள கொளத்தூர் பகுதியில் தான் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த சில தினங்களாகவே வெயில் தாக்கம் அதிகரித்து வந்தாலும் கூட இரவு நேரங்களில் இடைவிடாத மழை பெய்த காரணத்தினால் ஆரணி அருகே கொளத்தூர் கிராமத்தில் 500 ஏக்கர் பயிரிடப்பட்ட நெல்பயிர்கள் மற்றும் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக விவசாயத்தை நம்பிதான் இந்த விவசாயிகள் வாழ்ந்து வருகின்றனர். குறிப்பாக நம்முடன் தற்போது விவசாயிகள் நின்று கொண்டிருக்கின்றனர். பயிரிடப்பட்ட அனைத்து பயிர்களுமே தற்போது தரைமட்டமாக நெல் பயிர்கள் அடைந்து கிடப்பதை நம்மால் பார்க்க முடியுது. குறிப்பாக நெல் பயிர்கள் அனைவரும் நெல்மணிகள் அனைத்தும் முளைத்து காணப்படுவதை நம்மால் பார்க்க முடியுது. தற்போது நம்முடன் விவசாயி ஒருவர் இருக்கின்றார். அவரிடத்தில் தெரிந்து கொள்வோம். கொளத்தூர் கிராமத்தில் 7 நாட்களாக விடாமல் மழை பெய்ததால் அனைத்து நெற்களும் முளைத்துவிட்டது. சுமார் 500 ஏக்கருக்கு மேல் நெற்பயிர்கள் அனைத்தும் முளைத்து விட்டது. அறுவடைக்கு தயாரான நிலையில் இப்படி இருப்பதால் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பாதித்து உள்ளனர். குறிப்பாக ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 செலவு செய்த நிலையில் 500 ஏக்கர் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 25 லட்சத்துக்கு செலவாகி இருக்கும் என்றே கூறலாம். இவர்களின் வாழ்வாதாரத்தை தமிழக அரசு உயர்த்தி பார்க்குமா என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேவா, தகவலுக்கு நன்றி. கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் பார்வையிட்ட பிரதமர் நரேந்திர மோடி வீடுகளை இழந்து முகாம்களில் தங்கியுள்ள மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளையும் பாதிக்கப்பட்ட மக்களையும் பார்ப்பதற்காக விமானம் மூலம் நேற்று காலை கேரளாவின் கண்ணூர் விமான நிலையம் வந்த பிரதமர் மோடி பின்னர் அங்கிருந்து இந்திய விமானப்படையின் ஹெலிகாப்டர் மூலம் காலை 11:15 மணி அளவில் வயநாடு சென்றார். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட சூரல்மலை, முண்டக்கை, புஞ்சரிமட்டம் ஆகிய கிராமங்களில் அவர் வான்வழி ஆய்வு மேற்கொண்டார். நிலச்சரிவை அடுத்து கல், மண் ஆகியவற்றோடு பெருக்கெடுத்து ஓடிய இருவழஞ்சி ஆற்றையும் பிரதமர் மோடி பார்வையிட்டார். அப்போது ஒவ்வொரு பகுதியிலும் ஏற்பட்ட பாதிப்பின் தன்மை குறித்து பிரதமர் மோடிக்கு விளக்கப்பட்டது. இதனையடுத்து தரைமார்க்கமாகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்றார். வாகனத்தை விட்டு பல பகுதிகளுக்கு நடந்து சென்ற பிரதமர் மோடி அங்கு நிலச்சரிவால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை நெருக்கமாக ஆய்வு செய்தார். கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான், முதலமைச்சர் பினராயி விஜயன், மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி ஆகியோர் உடன் சென்றனர். அப்போது அங்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து பிரதமருக்கு அதிகாரிகள் விளக்கினர். 30 மணி நேரத்தில் பாலம் அமைத்து மீட்பு பணிகளை துரிதமாக மேற்கொண்ட ராணுவ வீரர்களையும் அவர் பாராட்டினார். அடுத்து நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள முகாம்களுக்கு பிரதமர் மோடி சென்றார். பாதிக்கப்பட்ட மக்களில் சிலர் தங்கள் குறைகளை கண்கலங்கியவாறு கூறியதை கேட்ட பிரதமர் அவர்களின் தோள்களில் தட்டி கொடுத்து ஆறுதல் தெரிவித்தார்.
மேலும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுபவர்களையும் பிரதமர் சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்தார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். அப்போது பேசிய பிரதமர் பலரின் கனவை வயநாடு நிலச்சரிவு சிதைத்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் மத்திய அரசின் உதவிகள் கேரளா அரசுக்கு தொடர்ந்து அளிக்கப்படும் என்றும் கூறினார். 79 में, आज से 40-45 साल पहले की बात है, गुजरात में मोरबी में एक अर्थन डैम था और भारी बारिश हुई और डैम पूरा नष्ट हो गया। और आप कल्पना करें वो डैम बहुत बड़ा था, मच्छू। இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி டெல்லி புறப்பட்டார். பேரிடர் பாதிப்பு பகுதியில் மறுவாழ்வு மற்றும் நிவாரணப் பணிகளை முழுவீச்சில் மேற்கொள்ள மத்திய அரசிடம் கேரள அரசு 2000 கோடி நிதியுதவி கோரியிருக்கும் நிலையில் மத்திய அரசின் கூடுதல் உதவிகள் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் மீது போலியான ஆதாரங்களை உருவாக்குதல் உட்பட 13 பிரிவுகளின் கீழ் சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. ஆனால் சிலை கடத்தலில் ஈடுபடக்கூடிய அனைவரும் தனக்கு எதிராக சேர்ந்துவிட்டதாக பொன் மாணிக்கவேல் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரியாக இருந்த பொன் மாணிக்கவேலுக்கு எதிராக அதே பிரிவில் டிஎஸ்பியாக பணியாற்றி இடைநீக்கம் செய்யப்பட்ட காதர் பாஷா வழக்கு தொடர்ந்திருந்தார். அதில் இரு அதிகாரிகளும் மாறி மாறி குற்றம் சாட்டியதால் இது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் சென்னை கொட்டிவாக்கத்தில் உள்ள பொன் மாணிக்கவேலின் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். டெல்லியில் இருந்து வந்திருந்த 10க்கும் மேற்பட்ட சிபிஐ அதிகாரிகள் 7.5 மணி நேரம் சோதனை நடத்தினர். வீட்டிலிருந்த பொன் மாணிக்கவேலிடம் விசாரணை நடத்திய அதிகாரிகள் 2 பைகளில் ஆவணங்களை எடுத்துச் சென்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பொன் மாணிக்கவேல் சிபிஐ விசாரிப்பதற்காக தன்னிடமிருந்த ஆவணங்களை கொடுத்ததாகவும் கூறினார். 1000 கேஸ் மேல கிடக்கு, ஒரு கேஸ் 2 கேஸ் எல்லாம் கிடையாது. சாகரம் இல்லையா, அதுக்கு முந்தின வரைக்கும் எனக்கு விசாரணை இருந்துகிட்டு இருக்கும். என்னைக்கு மண்டே போறோம்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு மேல நான் இன்வெஸ்டிகேட் பண்ண கேஸ் மற்ற வழக்கெல்லாம் என் மேல இருக்கும். நேர்மையை பத்தி ஒரு எல்லையில கூட எவனும் பேச முடியாது, எவனும் பேச முடியாது. வந்தவங்களும் அதெல்லாம் கையெடுத்து கொண்டு போனாங்க. மேலும் சிலை கடத்தல் குற்றவாளிகள் அனைவரும் தனக்கு எதிராக ஒன்று சேர்ந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஆல் தி அக்யூஸ் இங்க இருக்கிற அக்யூஸ், இன்டர்நேஷனல் அக்யூஸ் எல்லாம் கேங் அப் ஆகுறான். கேங் அப் ஆகிட்டு பழைய வியாபாரத்தை ஆரம்பிக்கணும். பழைய வியாபாரத்தை எடுக்கணும்னா நான் போட்டிருக்க வழக்குகள்லாம் நீர்த்து போக வைக்கணும். நீர்த்து போக வைக்கணும்னா எனக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கணும். தொந்தரவெல்லாம் எனக்கு கொடுக்கவே முடியாது. நான் பில்லிங்க ஜாலியா போட்டுக்கு போவேன். உங்களுக்கு தெரியுமில்ல, என் பொழப்பே இதுக்குதான். என்ன நடந்தாலும் ஃபேஸ் பண்ணுவேன், விட மாட்டேன். கோயில்கள் தற்பொழுது பாதுகாப்பாக இல்லை என குறிப்பிட்ட பொன் மாணிக்கவேல் எந்த நிலையிலும் அரசியல் கட்சியில் சேரும் எண்ணம் தனக்கு கிடையாது என தெரிவித்தார். இன்ன வரைக்கும் எந்த பார்ட்டியிலும் சேரல. சும்மா ஆளாளுக்கு அதுல போவாங்க, இதுல போவாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்குவாங்க, சொல்லி பார்த்தாங்க. அதெல்லாம் நடக்கல, இன்னமும் நடக்காது. மண்டே போடுற வரைக்கும் அதெல்லாம் எந்த கட்சிக்கோ அதுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். போறதுக்கு வேண்டிய இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்ல. என்னுடைய இது சர்வீஸ் டு த காஸ் ஆஃப் விக்டிம்ஸ் ஆஃப் கிரைம், தட் இஸ் மை ரிலிஜன். அதுதான் என்னுடைய மதம். நான் இந்து அல்ல. என்னுடைய மதமே இதுல பாதிக்கப்பட்டவங்க தமிழ்நாடு கிடையாது, இந்திய கோயில்கள், தமிழ்நாட்டு கோயில்கள், தமிழ்நாட்டு தெய்வ விக்கிரகங்கள் தான் விக்டிம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால அதை விடாம கடைசி வரைக்கும் லைஃப்ல மண்டே போற வரைக்கும் அதை விரட்டி போவேன். இதனிடையே கடந்த வியாழக்கிழமை பொன் மாணிக்கவேல் மீது 13 பிரிவுகளின் கீழ் சிபிஐ வழக்கு பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கையின் விவரங்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி காதர் பாஷா அளித்த புகாரில் முகாந்திரம் இருப்பதால் வழக்கு பதிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள சிபிஐ, தவறான தகவலை அளித்தல், பொய்யான ஆதாரங்களை உருவாக்குதல், ஒருவரை மிரட்ட போலியான ஆவணங்களை அளித்தல், ஒருவருக்கு எதிராக குற்றச்சதி செய்தல் உள்ளிட்ட 13 பிரிவுகளின் கீழ் பொன் மாணிக்கவேல் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.